இவர் என்னப்பா அந்த காலத்து சிம்புவா இருந்திருப்பாரு போல இருக்கே அப்படின்னு. ஏன்னா எஸ்டிஆர் சொல்லுவாங்கல்ல, அவர் சரியா ஷூட்டிங் வர மாட்டாரு அப்படின்லாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் வந்துட்டாரு அப்படின்னா ஒன் டேக் தான், சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடுவாரு, டைரக்ஷன் தெரியும். கிட்டத்தட்ட 2 பேருக்கும் அந்த ஒரு ஒற்றுமை இருக்கிறதா நான் பார்த்தேன். அவர் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறதெல்லாம், கார்த்திக் அவருடைய பீக்ல இருந்த டைம்லலாம் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ப்ராப்பரா போகாம இருக்கிறது, அப்புறம் 4 நாள் கண்டினியூஸா வரதே பெரிய விஷயமா இருக்குது. 10 மணிக்கு ஸ்கெடியூல்னா 1 மணிக்கு வருது. 1 மணி சிங்கிள் டேக்ல நடிச்சுட்டு போறதெல்லாம் அடுத்த ஒரு விஷயம். பட் மற்ற டீம் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்றாங்கல்ல. இவருடைய ஒரு ஷாட் வந்து நடிக்கிறதுக்காக அத்தனை பேர் ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்றாங்க. இப்போ அவங்க டயர்ட் ஆயிடுவாங்கல்ல. இப்போ இவர் ஷாட் முடிஞ்சிச்சுன்னா மற்ற மாண்டேஜஸ்லாம் எடுக்கணும், மற்ற ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்கணும்ல. அதை அவர் கன்சிடர் பண்றதில்ல. நீ இதை எடுத்தாலும் 1 மணிக்கு தான் முடிக்க போறேன், நான் 1 மணிக்கு வந்து நடிச்சா அதை நான் நடிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள அவர் வந்துட்டு. ஸோ இப்படி வந்ததுனால என்ன ஆனால் இவருக்காக வெயிட் பண்ணணும். ஒருவேளை வந்து இவங்க லேட் ஆகும்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணா நான் தான் வந்துட்டுல, நீ எதுக்கு என்ன பண்ணாம பண்ற அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை. இது வந்து வெறும் ஒரு தயாரிப்பாளரோட இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. இது எல்லா தயாரிப்பாளர்களோடையும் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லா இயக்குநர்களோடையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நான் கம்பேரிட்டிவ் நம்ம சிம்பு பத்தி பேசுறதுனால, சிம்புவுமே வந்து ஒரு லெவலுக்கு வந்தாரு. அந்த காலத்து சிம்புவா இருப்பாரோ அப்படின்னு எல்லா கிசுகிசுக்கப்பட்டாரு, எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, சிங்கிள் டேக் வருவாரு, எல்லாமே வந்துச்சு. ஆனா அவர் இடையில கொஞ்ச நாள் ஒரு பெரிய பிரேக் கொடுத்துட்டு, அந்த பிட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கார் வந்து ரொம்ப நாளா கிடப்புல கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வேஸ்ட் ஓவே இல்லை அப்படின்னா, கார் ரேஸ்ல திரும்ப டயர் ஈர மாட்டி பட்டிட்டிங்கிறீங்களாம் போட்டு அடுத்த ரேஸ்க்கு ரெடி அவரா அப்படின்னும் போது ஒரு ஓட்ட ஓடும் பாத்தீங்களா ஃப்ரெஷ்ஷா. அது மாதிரி வந்து சிம்பு வந்து ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டு திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்டார்ட் கொடுத்து ஓட ஆரம்பிச்சார். ஏன்னா அவருக்கு யாரா இன்னமும் இருக்கு, இந்த காலகட்டங்கள் இருக்கு, அதனால அவர் ஓடுறார். பட் இவர் ஓடுறதுக்கு உண்டான அந்த காலகட்டங்கள் முடிஞ்சு போச்சு.